கண்டுகொள்ளாத திமுக தலைமை, அமைச்சர் மூர்த்தியின் சர்வாதிகாரம். முடிவுக்கு வரும் மதுரை திமுக. மதுரை திமுகவில் தன்னை தவிர யாரும் தலை தூக்கி விடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கும் அமைச்சர் மூர்த்தியின் அரசியல் நகர்வுகளால் மதுரை திமுகவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வெளியில் இருந்து ஆட்கள் யாரும் வரவேண்டியது இல்லை. அமைச்சர் மூர்த்தி ஒருவர் போதும் என்கிறது மதுரை அரசியல் வட்டாரங்கள். அப்படி அமைச்சர் மூர்த்தியால் மதுரையில் ஓரம் கட்டப்படும் திமுக முக்கிய புள்ளிகளால் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் சில சட்டசபை தொகுதிகளை இழந்தது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த ரகுபதி போட்டியிட்டு இருந்தால் மேலூர் தொகுதி திமுக கைவசம் வந்திருக்கும். ஆனால் ரகுபதி தனக்கு அரசியலில் போட்டியாக வந்துவிடுவார் என்கிற அமைச்சர் மூர்த்திக்கு இருந்த அச்சம்தான் எங்கே மேலூர் தொகுதியில் திமுக நேரடியாக போட்டியிடும் சூழல் வந்தால் ரகுபதிக்கு போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்துவிடும் என மேலூர் தொகுதியை சாதுரியமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு தள்ளிவிட்டதன் பின்னணியில் அமைச்சர் மூர்த்தியும் காரணம் என கூறப்படுகிறது. இப்படி மதுரையில் உள்ள சில தொகுதிகளில் திமுக தோல்வியடைந்தால் கூட பரவாயில்லை, தனக்கு போட்டியாக மதுரை திமுகவில் யாரும் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் மிக சாதுரியமாக காய்களை நகர்த்தி வருகிறார் அமைச்சர் மூர்த்தி என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அந்த வகையில் மு.க. அழகிரியின் தீவிர விசுவாசியும் கடந்த காலங்களில் தென் மாவட்ட அரசியலில் மு.க. அழகிரி கோலோச்சி நிற்க துணையாக இருந்தவருமான முன்னாள் மதுரை துணை மேயர் P.M. மன்னன் தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளார். மு.க. அழகிரி ஆதரவாளர் என்பதற்காகவே ஓரம் கட்டப்பட்டு P.M. மன்னன் பல வருடங்களாகவே திமுகவில் தனக்கென ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மீண்டும் தீவிரமாக கட்சி பணியாற்றலாம் என காத்திருந்த மன்னனுக்கு மீண்டும் திமுகவில் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இதற்கு பின்னணியில் அமைச்சர் மூர்த்திதான் என்கிறது மதுரை அரசியல் வட்டாரங்கள். காரணம், P.M. மன்னன் போன்றவர்கள் மீண்டும் திமுக உள்ளே பதவிக்கு வந்துவிட்டால் நம்மை ஓவர்டேக் செய்து விடுவார்கள் என்கிற அச்சம் மூர்த்திக்கு இருக்கும் அச்சம்தான் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் மன்னன் தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளது. மதுரை மேற்கு தொகுதி, மதுரை மத்திய தொகுதி ஆகிய 2 தொகுதிகளில் P.M. மன்னன் அதிமுகவுக்கு தேர்தல் பணியாற்றும் பொழுது அது அதிமுகவுக்கு பலமாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய செயலாளர் மற்றும் முன்னாள் சேர்மன் கார்த்திகேயன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டார். மு.க. அழகிரி ஆதரவாளரான அவரும் அமைச்சர் மூர்த்தியால் ஓரம் கட்டப்பட்டதன் விளைவாகத்தான் திமுகவில் இருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த சேகர் பாபு, ராஜ கண்ணப்பன், வேலு, செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு திமுகவில் முக்கியத்துவம் அளித்து திமுகவின் பலத்தை அதிகரிக்கும் வகையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தலைமை செயல்பட்டு கொண்டிருக்க மதுரை திமுகவில் ஆளுமையாக இருந்த P.M. மன்னன் போன்றவர்கள் திமுகவில் இருந்து வெளியேறி வருவது மதுரை திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் அமோக வெற்றி பெற்றாலும் கூட தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரையில் 10 தொகுதிகளில் பாதிக்கு பாதி என்கிற நிலையில் 5 தொகுதிகளில் மட்டும் திமுக வெற்றி பெற்றது. வர இருக்கும் சட்டசபை தேர்தலில் கடந்த முறை பெற்ற 5 தொகுதிகளை பெறுவதே கடினம் என்கிற சூழலுக்கு மதுரை திமுகவின் நிலை மாறி வருவதற்கு காரணம் மதுரை திமுகவில் தன்னை தவிர வேறு யாரும் கோலோச்சி விடக்கூடாது என்கிற அமைச்சர் மூர்த்தியின் சர்வாதிகாரம்தான் என்கிறது மதுரை அரசியல் வட்டாரங்கள்.